ஹலோ வைஸ் சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸ் பயணம் மேற்கொண்டு அங்கு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று வராங்க. இதற்கான முதல் 2 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்று தொடர்லையும் 2-0 என முன்னிலை வைக்கும் நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா 3வது T20 போட்டி நிறைவடைந்துள்ளது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செஞ்சுருந்தாங்க. முதலாவதாக களம் கண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 222 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக நிக்கோலஸ் பூரன் 82 ரன்களை குவிச்சிருந்தார். பின்னர் 223 என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதிகபட்சமாக ஃபிலிப் சால்ட் 51 பந்துகளில் சதம் விளாசி இறுதியில் 109 ரன்களை குவிச்சிருந்தார். மேலும் கேப்டன் ஜாஸ் பட்லர் 51 ரன்களை குவிச்சிருந்தார். கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக்ஸ் வெறும் 7 பந்துகளில் 31 ரன்களை விளாசி அந்த அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தார். மேலும் இந்த போட்டியுடைய ஆட்ட நாயகனாக ஃபிலிப் சால்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.